ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ டிஎன் செட் எக்ஸாம் ஃபுல்ஃபில் ஆக போகுது. அதாவது எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் தேர்வு நடைபெற போகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதனை தொடர்ந்து அடுத்த தேர்வு எந்த தேர்வாக இருக்கும், அதாவது நம்முடைய தேர்வு, அதாவது பிஜிடிஆர்பியா இல்லை டிஎன்டிஇடி தகுதி தேர்வா அப்படின்றதில் நமக்கு ஆல்மோஸ்ட் ஏதாவது டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி தேர்வு தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டெட்டு படிக்கிறவங்க நல்லா என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்டாக படிங்க. அடுத்தது என்ன நியூ அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் சர்வீசஸ் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கன்சிடரேஷன் ஆஃப் கேண்டிடேட் ஹேவிங் பிஇ எனி டிசிப்ளின் வித் பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஆர் எலிஜிபிள் டு த போஸ்ட் ஆஃப் பிடி அசிஸ்டண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எலிஜிபிள் டு டீச் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் ஆர்டர். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ முடிச்சிருந்தா நம்ம பிஇ முடிச்சுட்டு டெட்டு எழுதியிருப்போம். அதாவது பிஇ வித் பிஎட் குவாலிஃபைடாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பேப்பர் 2 எழுதியிருப்பீங்க. ஸோ பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. நீங்கள் நியமன தேர்வு எழுதலாமா, எழுத முடியுமா, எழுதுனா அது செல்லுமா அப்படின்றது பல கேள்விகள் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதற்கான ஒரு விடை தான் இதுவாக எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் பிஇயில் எந்த டிகிரி வேணாலும் முடிக்கலாம். பிஇயில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்து நீங்கள் படிக்கலாம். அதோட நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது பிஎட்டில் நம்ம காமனாக ஃபிசிக்கல் சயின்ஸ் தான் எடுத்து படிச்சிருப்போம். ஸோ இப்போ நீங்கள் பிஇ வித் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிடி அசிஸ்டண்ட்டாக ஆகலாம். அப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? பிடி அசிஸ்டண்ட்டாக ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம கிளாஸ் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் தகவல். இனிமேல் பிஇ படித்தா நம்ம ஃபிசிக்ஸ் வாத்தியாராக ஆகலாம் அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா நியமன தேர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.